சிரஞ்சீவி சார் வந்து டான்ஸ் மாஸ்டர் எனக்கு சான்ஸ் கொடுக்கலன்னா நான் வந்து தெலுங்கில் நம்பர் 1 டான்ஸ் மாஸ்டர் ஆகிருக்க முடியாது. ஸோ எனக்கு லைஃப் கொடுத்ததே சிரஞ்சீவி சார் தான். ஸோ அவங்க வீட்டில் ஒரு பையன் வந்து பண்ணும்போது அது என் வீட்டு ஃபங்க்ஷன் வேறு தான் நான் ஃபீல் ஆகுறேன். ராம் சரண் சார் வந்து இங்கே கரெக்ட் டைமுக்கு வர முடியல. அதுக்கு வந்து என்னென்னா காலையில் 5 மணி வரைக்கும் அவர் டப்பிங் பேசியிருக்காரு. அப்புறம் சரண் சாரை பற்றி நான் ஒரு 2 வார்த்தை சொல்லணும். அண்ணன் சிரஞ்சீவி சார் வந்து இந்த தாய் தாய் தாமா சாங் முடித்த உடனே அந்த சாங் ஆடி முடித்தோடனே சரண் சார் எல்லோரும் தான் போய் உட்காந்து பார்த்தோம். நாங்கள் படம் சாங் முடித்து ஆடி வந்தோடனே என்கிட்ட சொன்னார் சிரஞ்சீவி சார், அடுத்தது தம்பியை தான் ஹீரோவாக இறக்கலான் இருக்கோம், எப்படிப்பா உள்ளே கூப்பிட்டு போய் ஒருத்தர் டான்ஸ்லாம் போட்டு பார்க்க வேண்டியது தானே அப்படின்னாரு. நான் உள்ளே கூப்பிட்டு போய் கொஞ்சம் மூமெண்ட்லாம் பார்த்தேன். ஆடி முடித்தோடனே அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க சிஸ்டர் மேரேஜ் வந்தது. அந்த சிஸ்டர் மேரேஜில் ஸ்டேஜில் சரணை ஆட வைக்கலாம்ப்பா ஃபஸ்ட் டைம், எப்படி ஆட வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னாரு அண்ணன். ஓகே நான் ஆட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 1 வீக் வந்து சரணுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்த உடனே அப்போ சிரஞ்சீவி சாருடைய அந்த பயத்தை பார்க்கணும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வெளியே வரவுடனே அவர் வெளியே நின்றுட்டுருப்பார். என்னடா ஓகேவா வந்துடுவானா அப்படிலாம் கேட்பார். சொல்கிறானே அப்படி இதேமாதிரி 1 வீக் போயிட்டு ஸ்டேஜில் அன்றைக்கி ஈவினிங் ஆடும்போது சிரஞ்சீவி சார் கேட்டார், என்னப்பா ஸ்டேஜில் தைரியமாக ஆடிடுவானான்னு. அண்ணன் கவலையே படாதீங்க, பையன் தூள் கலப்புறான். அப்படியே இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகணும்னு சீனு வைட்டில் சாரும் சிரஞ்சீவி சார் பையனும் சேர்ந்து பண்ணுற படம் மிகப்பெரிய ஹிட் ஆகணும்னு நான் வணங்குற ராகவேந்திர சுவாமியை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.